மாசில்லாத மனேசருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, வேத சத்தியத்தின்படி யார் பாக்கியவான்கள் என்று கடந்த சில வாரங்களாகவே நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். உலகம் சொல்லுகிற பாக்கியவான்கள் இது அல்ல, தேவன் யாரை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே யாரை பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் ஏன் நாம் சுத்தமாய் இருக்க வேண்டும்? தேவனை தரிசிக்கத்தக்கதாக இருதயத்தை சுத்தமுள்ளதாக நாம் வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இருதயத்தில் சுத்தம் என்றால் என்ன? முதலாவது நாம் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று வேதத்தின்படி பார்ப்போம். எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்திலே, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திரைக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று கேட்கிறார். இது சுத்த கேடாய் இருக்கிறதாம். மாசு நிறைந்ததும் வஞ்சகம் நிறைந்ததும் கபடுள்ளதும் மாயமுள்ளதாயும் இருக்கிறது. மத்தேயு 15வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, தேவனின் பிரமாணங்களுக்கு முக்கியத்துவம் கொடாமல் மனிதரின் பாரம்பரிய விதிமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பரிசேயரும் வேதபாரகரும் வந்து ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவருடைய சீஷர்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறதை குறித்து கேள்வி எழுப்பும் போது, வார்த்தையை கேட்டு உணருங்கள் என்று ஜனங்களிடம் சொல்லி, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் காரியங்கள் எவ்வளவு தீட்டுள்ளவைகள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 15வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். பாருங்கள், அவர்கள் எதை குறித்து ரொம்ப கவலைப்படுகிறார்களா சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். 3வது வசனத்திலே, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் கேட்ட கேள்விக்கு கர்த்தர் இன்னொரு கேள்வியை கேட்கிறார். நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே, நீங்க சொன்னீங்க இல்லையா மேல ஒரு பாரம்பரியத்தை குறித்து, அந்த பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் கேள்வி எழுப்புகிறார். அதாவது என்னன்னா, உலக பாரம்பரியத்தை குறித்து ரொம்பவும் அக்கறையாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் உங்களிடத்துல ஒரு காரியத்தை கேட்கிறேன், தேவனுடைய கட்டளைகளின்படி அல்லது அவருடைய கற்பனையை ஏன் நீங்க மீறி நடக்கிறீர்கள் என்று கர்த்தருக்கு பாரமாய் இருக்கிறது. அதனால் அவர் அந்த கேள்வியை கேட்கிறார். 4வது வசனத்திலே, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. 10 கட்டளைகளிலே ஒரு கட்டளையாகிய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளைகளிலே நீங்கள் மீறி நடக்கிறீர்கள். அது மட்டும் இல்ல, நான் அந்த 10 கட்டளையில நிறைய காரியங்கள் இவர்கள் மீறிதான் நடக்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு கர்த்தர் அதுல இருந்து ஒரு கட்டளையை எடுத்து சொல்லுகிறார். நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி, அதாவது நான் உங்களை கவனிக்க மாட்டேன், உங்களுக்கு தேவையானது நான் செய்யறது, நானே இறங்கி செய்யறதை விட்டுட்டு நான் அதுக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து, பாருங்கள், போதனையை தவறாக போதிக்கிறார்கள். தேவன் வைத்திருக்கிற சட்ட திட்டங்களை தவறாக போதித்து, நீங்க இதுக்குன்னு ஒரு காணிக்கை கொடுத்தா, ஏன்னா அந்த காணிக்கை கொடுத்தாச்சுன்னா அவர்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் இல்லையா, அதனால காணிக்கையை கொடுத்து விடுங்கள் என்று தவறாக போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். அவமாக்குகிறது என்றால் நன் எஃபெக்ட், அதுக்கு எஃபெக்டே இல்லாம, அதாவது அந்த கற்பனையெல்லாம் ஒரு பொருட்டாவே எண்ணாமல் அதை அவமாக்கி வருகிறீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார்.
7வது வசனத்திலே, மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், அந்த இருதயம் தேவனை விட்டு தூரமாய் போகும் பொழுது அது சுத்த கேடாய் இருக்கிறது. அதுல யாதொரு சுத்தமான காரியமும் நடக்கிறது இல்லை. அது திருக்குள்ளதும் கேடுள்ளதும் தவறான போதனைகளுடையதுமாய் இருக்கிறது. மனிதர்களுடைய பாரம்பரிய கட்டுகள் அதற்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகளை மீறி நடக்கத்தக்கதாக அந்த இருதயம் சுத்தக்கேடாக மாறுகிறது. 9வது வசனத்திலே, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, பாருங்கள், மனிதர்களுடைய கற்பனைகளை, தேவனுடைய கற்பனைகளை அல்ல, மனிதர்களுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று. பாருங்கள், மனுஷரை பிரியப்படுத்தத்தக்கதாக மனுஷனுக்கு ஏற்றபடியான ஒரு போதனையை கொடுத்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லுகிறார். 10வது வசனத்திலே, பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். உணர்வில்லாமல் இருக்கிறார்கள், வேதத்தை விட்டு பகுதூரம் சென்றிருக்கிறார்கள், கண்ணிருந்தும் அது காணவில்லை, காதிருந்தும் அது கேட்கவில்லை, எந்த இருதயமும் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். நீங்களாவது உணர்வுள்ளவர்களாய் இருங்கள் என்று கர்த்தர் ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார். 11வது வசனத்திலே, வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பாருங்கள், வசனம் ஒன்று கேட்டாச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அதுக்கு ஆழம் என்ன, இப்ப சொன்ன இந்த உவமையின் அர்த்தம் என்ன என்று கேட்கிறவர்களிடத்திலே காரியங்கள் கர்த்தர் வெளிப்படையாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும், அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். இங்கே குருடன் என்று தேவன் ஏன் சொல்லுகிறார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் கண்டும் அந்த வார்த்தைகளுக்கு நேராக கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறதுனாலே, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக இருதயம் சாயாததுனாலே கர்த்தர் அவர்களை என்ன சொல்லுகிறார் என்றால் குருடன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட குருடர்கள், தவறாக போதிக்கிற குருடர்கள் போதிக்கும் பொழுது வேற சிலரையும் எப்படிதான் கொண்டு போறாங்க, அவர்களையும் குருடர்களாக்கி 2 பேரும் கடைசியில எங்க போய் விழுறாங்களாம், குழிக்குள்ளே விழுகிறது போல் இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அதாவது இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று சொன்னபடி வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு வார்த்தையை நம்முடைய வாயை விட்டு புறப்பட்டு வருகிறது என்றால் முதலாவது அந்த இருதயத்திலே அது நிறைந்ததாய் இருக்கும். 19வது வசனத்திலே, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அதாவது கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த 10 கட்டளைகளில் இருக்கிற ஏறக்குறைய எல்லா கற்பனைகளும் இதிலே வருகிறது. அதுக்கு விரோதமான காரியங்கள் இதிலே வருகிறது. அதெல்லாம் இருதயத்திலிருந்து தான் வருகிறது என்று கர்த்தர் இந்த இடத்துல ஆழமாக சொல்லுகிறார். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும், கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். இருதயத்திலிருந்து வருகிறதை
குறித்து தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்ம இந்த சுத்தமுள்ளவர்களாய் இருந்தால்தான் தேவனை தரிசிக்க முடியும். இங்க கர்த்தர் மாம்சத்திலே வந்து அந்த பரிசேயர்களுக்கும் சதுக்கியர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் லேவியர்களுக்கும் முன்னதாக நின்றுமே இவர் இன்னார் என்று அறியத்தக்கதாக அவர்களுடைய கண்கள் திறக்கப்படவே இல்லை. குருடர் என்று தேவன் சொல்லுகிறது அதனாலதான். ஏனென்றால் பார்க்க வேண்டிய காரியத்தை பார்க்காமல் எது முக்கியம் இல்லையோ மனுஷனுடைய பாரம்பரியமான காரியங்களை குறித்து சொல்லி அதையே வந்து பிரபலப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். கொலோசையர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறது? லௌகீக ஞானத்தினாலும் உலக ஞானங்களினாலும் மாயமான தந்திரங்களினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏன்? அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயம் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. தேவனுடைய உபதேசங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. அதுக்கு புறம்பான காரியங்கள் தான் லௌகீக ஞானம், மாயமான தந்திரம். மனிதர்கள் பயங்கரமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஞானம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியல்ல. தேவனோடு சேருவது மட்டும்தான் ஞானம். தேவனுடைய வார்த்தைகள் மட்டும்தான் ஞானமாய் இருக்கிறது. அதிலே நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நம் இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளதும் வேண்டாத காரியங்கள் நிறைந்ததுமாய் இருக்கிறதானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 51வது அதிகாரம் 10வது வசனத்திலே தாவீது ஜெபித்தது போல நாமும் ஜெபிக்க வேண்டும். இந்த சங்கீதத்தின் காரியம் என்னவென்றால், ஊரியாவின் மனைவியாகிய பெத்ஷேபாவின் இடத்தில் பிரவேசித்து பாவம் செய்ததை தேவன் அறிந்து தம்முடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பி அவன் செய்த பாவத்தை உவமையாய் உணர்த்தின போது தாவீது இந்த சங்கீதம் மூலமாக தான் தன் பாவத்தை அறிக்கையிடுகிறார். வாசிக்கிறேன். 51வது அதிகாரம் 4வது வசனம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து. பாருங்கள், யாருக்கு விரோதமாக பாவம் செய்தாரா? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். ஒவ்வொரு பாவங்களை நாம் செய்யும் பொழுது தேவனுக்கு முன்னதாக அது எப்படி இருக்கிறது? வெட்ட வெளியாய் இருக்கிறது. அவருக்கு மறைவாக யாதொரு காரியமும் இல்லை. தேவனுக்கு முன்பதாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என்று தாவீது உணர்வு பூர்வமாக ஒரு அழுகையின் குரலிலே இந்த காரியத்தை முழுவதும் அவருடைய பாதத்திலே ஒப்புவிக்கிறார். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். நாம் நம்முடைய பாவத்தை எதற்காக தேவனிடத்தில் அறிக்கையிட வேண்டும்? ஏனென்றால் தேவனுடைய நீதி செம்மையானது. அவர் நியாயம் தீர்க்கிறது யாதொரு பட்சபாதம் இல்லாமலும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் சொல்லுகிறார் தாவீதை பார்த்து, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? தாவீதனுடைய இருதயத்திலே சுத்தமுடையவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்னதாக முழுவதுமாய் தன்னைத்தான் தாழ்த்தி அறிக்கையிடுகிறான். எல்லா பாவத்தையும் அறிக்கையிடுகிறவராய் இருக்கிறார். பாருங்கள், தேவன் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும், ஏனென்றால் அவர் நியாயம் தீர்க்கும் போது இந்த காரியத்தை அப்படியே சொல்ல போகிறார். அதனால இதை அறிக்கையிடுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். 6வது வசனத்திலே, இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர். தேவன் எதை விரும்புகிறாராம்? நம்முடைய உள்ளத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீங்க எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் உண்மை உள்ளவனாய் இருக்கத்தக்கதாக அந்த ஞானத்தை எனக்கு தாங்கன்னு தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறார். 10வது வசனத்திலே, தேவனே இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். எனக்கு சுத்தமான ஒரு இருதயத்தை எனக்குள்ள நீங்க சிருஷ்டிங்க. புதிய ஏற்பாடுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஒரு நல்ல ஆவியை எனக்கு உள்ள புதுப்பிங்க ஆண்டவரே என்று தாவீது கேட்கிறார். நாமும் இப்படிதான் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கு முன்னதாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நாம் பாவம் செய்தோமானால் தேவனிடத்திலே முழங்கார் படியிட்டு அது மறைக்காமல் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து
நாம் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். கர்த்தர் மன்னிப்பார். ஏனென்றால் இந்த மன்னிப்பு கூட கேட்காம நான் செய்ததெல்லாம் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்கள். ஆனால் நாமோ வித்தியாசம் உள்ளவர்களாக, ஆமாண்டவரே நான் பாவத்தை செய்தேன், என்ன நீர் மன்னியும் என்று சொன்னோமானால் கர்த்தர் அதை மன்னித்து மேற்கொண்டு அந்த நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது போல, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு கொடு என்று கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார். வாசிக்கிறேன். என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நம்முடைய கண்கள் எதை நோக்கி பார்க்க வேண்டுமா? அவருடைய வழிகளை நோக்குவதாக. என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று கர்த்தர் கேட்கிறார். இதுதான் ஞானம். நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமானால் அந்த இருதயத்தை கர்த்தர் ஈசோப்பினால் கழுவி சுத்திகரிப்பார். அது சுத்தமாகும். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தேவனுக்கு முன்னதாக நம்முடைய இருதயம் சுத்தமாகவும் இருக்கும். எரேமியா 17வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கிறது என்றால், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? இருதயங்களை ஆராய்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு இருதயத்திலே நாம் என்ன நினைத்து ஒவ்வொரு நன்மைகளும் செய்திருக்கிறோம் என்று கர்த்தருக்கு தெரிய வேண்டும். இருதயத்திலே எதை வைத்துக்கொண்டு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இருதயத்துல வேற மாதிரி இருப்பார்கள், வெளிப்படையாய் இப்ப அந்த பரிசேயர்களிடத்துல சொன்னது போல மனுஷ பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதை ஏன் மீறீங்கன்னு சீஷர்களிடத்துல கேட்கிறாங்க. ஆனா இருதயத்திலேயும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் அது தவறாய் போதிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இதே போலதான் நிறைய மனிதர்களும் தவறான ஒரு காரியத்தை உள்ளுக்குள்ள வைத்துவிட்டு வெளிப்படையாய் நன்றாக சிரிப்பார்கள். ஆனால் அது தகாத காரியம் என்று தேவன் சொல்லுகிறது. ஏனென்றால் இருதயத்திலே அது சுத்தம் இல்லாத ஒரு காரியமாய் இருக்கிறது. இப்படி நாம் கர்த்தரிடத்துல நம்முடைய இருதயம் சுத்தம் இல்லை என்றால் தேவனிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை சொல்வோமானால் கர்த்தர் அதை கழுகி சுத்திகரிப்பார். அது மூலமாக நம்முடைய வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் தக்க பலன் அவரோடு கூட வருகிறபடினாலே தக்கதான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்ப இந்த வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம். சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 55-56 வசனத்திலே என்ன சொல்லியிருக்கிறது என்றால், அங்க ஸ்தேவான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவராக தேவனுக்கு பயப்பட்டு மனிதர்களுக்கு அந்த இடத்துல பயப்படாமல், ஏனென்றால் அங்க யூதர்கள் இவருக்கு விரோதமாக கல்லறிய நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த நேரத்திலும் கர்த்தரை குறித்து சத்தியமாய் போதித்து அந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையாய் சொல்லி இருதயத்தில் சுத்தமுள்ளவராய் நிற்கும் பொழுது என்ன நடக்கிறது? 54வது வசனம், இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். 55வது வசனம், அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. மரிக்கும் முன்னே இந்த காட்சியை அவன் காண்கிறான். இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். முழங்கால் படியிட்டு நிற்கிறார் அந்த இடத்துல. அங்க எல்லா யூதர்களும் பல்லை கடித்து கல்களை எடுத்து அவரை கொல்லத்தக்கதாக நின்று கொண்டிருக்கும் பொழுது இவர் பார்க்கிற காரியம் என்ன? வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்திலே நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். 57வது வசனம், அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து, பாருங்கள் ஒருமனம் எதிலெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்களா? அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பாருங்கள், அப்ப கூட இருதயத்துல சுத்தமாய் இருக்கிறான். பாருங்கள்,
இந்த பாவத்தை அவர்கள் மீது சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான காரியம்! கர்த்தரை தரிசித்து உயிரை விட்டதை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். சங்கீதம் 17வது அதிகாரம் 15வது வசனத்திலேயும் ஒரு நீதிமான் அவனுடைய மரணத்தை எப்படி காண்பான் என்றால், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். எப்பொழுது? மரணம் அடைந்த பிற்பாடு. நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். பாருங்கள், அவரை கண்டு திருப்தியாவேன் என்று ஒரு நீதிமான் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நாமும் இப்படிதான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் இருந்தோமானால் தேவனை தரிசிப்பது நிச்சயமான ஒரு காரியமாய் இருக்கிறது. கர்த்தர் இப்படிப்பட்ட குறித்து தான் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். நாமும் நம்முடைய இருதயத்தை கழுவத்தக்கதாக கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தனையோடும் தேவன் மீது அன்பு கூர்ந்து அவரிடத்திலே அந்த இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை கழுவி சுத்திகரிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம்பா. இந்நாளிலேயும் ஆண்டவரே, இருதயம் எவ்வளவு கேடுள்ளதாய் இருக்கிறது என்று சிந்திக்க கர்த்தர் கிருபை பாராட்டினீங்க. இந்த இருதயத்தை ஆண்டவர் முழுவதுமாய் ஆண்டவர் உம்முடைய கரங்களிலே நாங்க தந்து அது சுத்தம் உள்ளதாய் மாறத்தக்கதாக ஆண்டவரே நாங்க உம்முடைய கரங்களிலே எங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க அதை கழுவி சுத்திகரித்து உம்மை நேசிக்கத்தக்கதாக அப்பா, உம்முடைய கற்பனைகளும் கட்டளைகளும் பிரமாணிக்கத்தக்கதாக எங்களுக்கு நீங்க அந்த வாய்ப்பை தந்து ஆண்டவரே நாங்க முழுவதுமாய் உம்மை பின்பற்றி நடக்கவும் உம்மை தரிசிக்கவும் எங்களுக்கு நீங்க கிருபை தாரும் அப்பா. நாங்கள் நீதியில் ஆண்டவர் உம்முடைய முகத்தை தரிசிக்க அப்பா, நாங்கள் விழிக்கும் பொழுது உம்முடைய சாயலினால் திருப்தியாக எங்களுக்கு நீங்க கிருபை தாரும். முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இரட்சகரும் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.